வணக்கம். நாங்கள் இப்ப திசைகளை பற்றி அறிவு பெறப்போகின்றோம். அதாவது திசைகளும் அவை பற்றிய அறிவும். திசைகள் எங்களுக்கு தெரியும், 4 பிரதான திசைகள் இருக்கின்றன. அதே போல 4 உபதிசைகள் இருக்கின்றன. 4 பிரதான திசைகள்ல நாங்க செல்கிற போது நிழல்கள் எவ்வாறு விழுகின்றன என்பது முதலாவது விடயம். அடுத்தது திசைகள்ல சென்று திரும்புகின்ற கைப்பக்கமாக என்ன திசைகள் அமைகின்றன என்றது இரண்டாவது விடயம். மூன்றாவது, நாங்கள் ஒரு வரைபடத்துல அல்லது கோட்டு படத்துல திரும்புகின்ற வலது இடது கைப்பக்கங்கள் பற்றி அறிந்திருத்தல் மூன்றாவது விடயமாக திசை சார்பாக பார்வையிட்ட பிறகு அரச பரீட்சையில வந்த திசைகள் சார்பான கேள்விகளை பார்வையிடுவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒயிட் போர்டு எடுத்து திசைகள் சார்பான முதல் ஆரம்ப அறிவை தருகிறேன். அந்த ஆரம்ப அறிவோட நீங்கள் திசைகள் பற்றிய அரச பரீட்சையில வந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க அவதானிக்கிறதா நீங்க செய்ய வேண்டியது. அதாவது நாங்க பிரதான திசைகளை சிறுவி அடையாளத்திலையும் உபதிசைகளை தர அடையாளத்திலும் குறிப்பது வழக்கம். அப்ப பிரதான திசைகள்ல எப்பவும் நாங்கள் மேலே வடக்கு என்பதை காட்டுவது வழக்கம், அதாவது வடக்கு. அடுத்தது வலதுகை பக்கமாக வலஞ்சுழியாக கிழக்கு, கீழே தெற்கு, மேலே அதாவது இடதுகை பக்கம் மேற்கு. அப்ப நாங்க இந்த திசைகளை வடக்கு கிழக்கு, கிழக்கு தெற்கு, தெற்கு மேற்கு, மேற்கு திரும்ப வடக்கு என்று வட்டமாக வலம் சொலியாக மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில சொல்லுகின்றோம். இனி இந்த 4 உபதிசைகளும் வடக்கை ஆதாரமாக வைத்து இது வடகிழக்கு, இது தெற்கை ஆதாரமாக வைத்து தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு அதாவது தென்மேற்கு, இது வடமேற்கு, அதாவது வடக்கையும் தெற்கையும் ஆதாரமாக வைத்து உபதிசைகளை சொல்றோம். இனி இதற்குரிய தமிழ் பதங்கள் ஈசான மூலை, அக்கினி மூலை, நிருதி மூலை, வாயு மூலை. அப்ப மிக தெளிவா கேட்டீர்கள் என்றால் நல்லா விளங்கும். அப்ப இந்த திசைகளை நாங்கள் மனனம் பண்ணி வைத்திருப்பதற்கு ஒரு சொற்சுருக்கம் இருக்கின்றது, அதாவது வாக்கியம். அதாவது வந்த கிழவன், வந்த வடக்கு, கிழவன் கிழக்கு, தென்னைக்கு மேலிருந்து ஈ அடிக்க அடிக்க நிமாலை பாவன்றான் வா. இது எங்களுக்கு திசைகளை உடனே குறிக்கிறதுக்கு இந்த வாக்கியம் இலகுவாக விளங்கிக் கொள்ளும். சரி பிள்ளைகள், இனி நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக திசைகளும் நிழல்களும் பற்றி சொல்லித் தருகின்றேன். ஏனென்றால் அரச பரீட்சைகள்ல அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஆனா நாங்கள் 5 வருட அரச பரீட்சை தாள்களைத்தான் பார்வையிடுவோம். ஏனென்றால் நீங்க வேணுமென்றால் பிறகு தனிப்பட்ட முறையில எல்லா பரீட்சை தாள்களையும் பாருங்கோ. நான் உங்களுக்கு 5 வருட பரீட்சை தாள்களை விளங்கப்படுத்துவேன். இப்ப உங்களுக்கு நன்றாக தெரியணும், காலையில சூரியன் இருப்பது கிழக்கு திசை, அதில் ஒரு மாற்றம் இல்லை. சூரியன் காலையில இருக்கிறது கிழக்கு திசை. அப்ப நிழல் நிச்சயமாக ஒருவர் நின்றால் அவருடைய நிழல் எப்படி விழும் என்றால், இப்ப ஒரு ஆள் இப்படி நின்றால் அவருடைய நிழல் இந்த திசையில தான் விழும். அதாவது அவர் நிற்பதற்கு எதிராக அப்ப மேற்கு திசையில நிழல் விழும், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அவர்வர் கிழக்கு நோக்கி போவாரா இருந்தா அவற்றை நிழல் பின்னால விழும். அவர் வடக்கு நோக்கி போவாரா இருந்தால் அவற்றை நிழல்
எங்களுக்கு தெரியுது இடது கை பக்கம் விழும். எங்கட கையை வைத்தே நாங்கள் சொல்லலாம். இப்ப நாங்கள் சொல்லிக்க கூடி ஆசிரியரா இருந்தாலும் நாங்களும் சொல்லிக்க எங்கட கையை வைத்துத்தான் சொல்றோம். வடக்க போனால் இங்க சூரியன் இருந்தால் இது இடது கை பக்கம். அப்ப தெற்க போனால் எங்கட வலது கை பக்கம் நிழல் விழும். நிழல் ஒரே பக்கம் தான் விழும். மேற்க போனால் முன்னால விழும். அப்ப பாருங்க, கிழக்க போனால் நிழல் பின்னால, வடக்க போனால் இடது கை பக்கம், தெற்க போனால் வலது கை பக்கம், மேற்க போனால் முன்னால் விழும். இதே மாதிரி தான் நாங்க மாலையில சூரியன் இருப்பதை பற்றி பார்த்தால் இதற்கு எதிர்மாறாக இருக்கும். இப்ப நான் இதை அழித்துட்டு உங்களுக்கு மாலை பற்றி சொல்லித்தாரேன். மாலையில சூரியன் இருக்கிற திசை மேற்கு, அதாவது சூரியன் மறையின் திசை மேற்கு. அப்ப மாலையில இந்த திசையிலாம் சூரியன் காணப்படும். இந்த திசையில சூரியன் காணப்படுகின்றது. அப்போ ஒருவர் இப்படி நிப்பாரா இருந்தால் அவற்றை நிழல் விழுகிற பக்கம் இதுதான், அதாவது கிழக்கு பக்கம், கிழக்கு திசை. அப்ப மாலையிலே அவர் செல்கின்ற போது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என குறித்தும் மாலையில அஸ்தமிக்க போற பக்கம், அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற பக்கம் மேற்கு. அப்ப மாலையை ஒருவர் மேற்கு நோக்கி போனா நிழல் பின்னால விழும். மேற்கு நோக்கி போனா பின்னால விழும். கிழக்கு நோக்கி போனா முன்னால விழும். வடக்கு நோக்கி போனால் இங்க பாருங்க, நாங்க இப்படி வடக்கு நோக்கி போக இது வலது கை பக்கம். முதல்ல கிழக்குல சூரியன் இருக்க இடது கை பக்கம். அதற்கு எதிராக, அதாவது தெற்கு நோக்கி போனால் எங்களை இடது கை பக்கம் விழும். இப்படி திரும்பி போவைக்க இது இடது கையாக அமைகின்றது. இது நிழல்கள் விழுகின்றது, திசைகளை சம்பந்தமான விடயங்கள். இனி நாங்கள் சதுர அமைப்பில, அதாவது 4 திசைகளையும் சென்று திரும்புவது வலம் சுழி இடஞ்சுழி என்பதுகளை பற்றி பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒருவர் வடக்கு திசையில போய் வலது கை பக்கம் திரும்பினால், அதாவது இது வலம் சுழி, இதற்கு பேர் வலம் சுழி. அவ கிழக்கு திசையில செல்வார். அப்படி இல்லாம அவர் இடது கை பக்கம் திரும்பினால் அவர் செல்றது இது வடக்கே சென்று வலது கை பக்கம் திரும்பினால் கிழக்கு திசை செல்வார். அப்படி இல்லாமல் அவர் இடது கை பக்கமாக திரும்பினால் அவர் செல்ற திசை அதற்கு எதிரான மேற்கு. இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருக்கும் திசைக்கும் கோடு கீறி பார்க்கலாம். இது ஒருவர் கிழக்கே சென்ற வலது கை பக்கம் திரும்பினால் தெற்கே செல்வார். இடது கை பக்கம் திரும்பினால், இது வலது கை பக்கம் திரும்புறது, இது இடது கை. எங்களை கையை வைத்து பார்க்கிறது இலகுவான விடியம். இடது கை பக்கம் திரும்பினா தெற்குக்கு எதிர் வடக்கே செல்வார். அதே மாதிரி அவர் தெற்கே சென்று வலது கை பக்கம் திரும்பினால் அவர் மேற்கே செல்வார். இது வலது கை. இந்த கை பக்கம் போனா இடது கை பக்கம் அவர் கிழக்கே செல்வார். இதே போல ஒருவர் மேற்கே சென்று வலது கை திரும்பினால் வடக்கே செல்வார். இடது கை திரும்பினால் தெற்கே செல்வார். அப்ப உங்களுக்கு இப்ப 4 திசைகளும் 4 திசைகள்ல செல்லுகின்ற போது நிழல், அதாவது நிழல்கள் விழுகின்ற பக்கங்களும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்த்து கொண்டு நான் வலம் சுழி இடஞ்சுழி பற்றி சொல்லித் தருகின்றேன். வலது பக்கம் திரும்புதல், இடது பக்கம் திரும்புதல். இப்ப ஒரு வட்டத்தை எடுத்துக்கொண்டால் நான் 2 வட்டத்தை காட்டுறேன். இந்த வட்டத்தை நான் கீறுகின்ற போது இப்படி கீறுவனாயிருந்தால் இது வலம் சுழி, அதாவது வலம் சுழி. இது ஒரு ரவுண்ட் அபவுட். மேசத்தராசு முள் சுத்துறது, மணிக்கூட்டு முள் சுத்துற திசை வலம் சுழி. இப்படி கீறுவனா இருந்தால் அது இடஞ்சுழி. அதற்கு எதிராக பாருங்க, அதற்கு எதிராக இருக்கு. அப்ப இது இடம் சுழி. இது எப்படி இடஞ்சுழியாக சுத்துறதோ ஆக திசை காட்டியில இருக்கிற முள்ளு இடஞ்சுழியாத்தான் சுத்தும். திசை காட்டிய நாங்கள் காடுகளுக்கு போறவர்கள்
காட்டுக்க இருந்து திசை அறிய முடியாது. அதாவது சூரியன் உதிக்கிற மறைகிறத கொண்டுதான் ஓரளவுக்கு அறியலாம். அப்படி சூரியனும் உதிக்காம மறையாம விட்டால் அவர்கள் திசை காட்டிய பயன்படுத்துகிறார்கள். அந்த திசை காட்டின முள் அசைகிறது இடஞ்சுழியாகத்தான். ஆனா அந்த திசை காட்டின முள் எப்பவும் ஒன்று வடமுனையை காட்டும், மற்றது தென்முனையை காட்டும். அப்படித்தான் காட்டிக் கொண்டிருக்கும் வடக்கு தெற்காக. ஏனென்றால் காந்தத்திலையும் வடமுனை தென்முனை தான் இருக்கின்றது. அது பூமிக்கும் காந்தத்துக்கும் உள்ள இடையிலான தொடர்பு காரணமாக, அதன் ஈர்ப்பு விசைகள் காரணமாக, அதெல்லாம் நீங்க மேல் வகுப்புல படிப்பீர்கள். இப்ப நீங்க பலம் சுழி இடம் சுழி என்பதை கற்றுக்கொண்டு விட்டீர்கள். பலம் சுழி என்றால் மணிக்கூட்டு முள், மேசத்தராசு முள், தெருவில ரவுண்ட போட்ல சுத்துற மாதிரி. அதற்கு எதிரானது இடம் சுழி. அப்ப உங்களுக்கு இப்ப பலம் சுழி இடம் சுழி தெரிந்தபடியால் நான் இனி நேர் திசைகள்ல, அதாவது நேர்கோடுகள்ல போய் வலது பக்கம் இடது பக்கம் திரும்புறதை பற்றி சொல்லித்தாரன் பாருங்க. அதாவது 4 பிரதான திசைகள்லையும் சென்று, இப்ப முதலாவதாக இப்படி ஒரு கோடு சதுரத்தை அமைக்கிறேன்னு, சரி, இந்த சதுரம், இன்னும் ஒரு சதுரம் அமைக்கிறேன். ஏனென்றால் வலது பக்கம் திரும்புறதை படிக்க நாங்கள் இடது பக்கம் திரும்புறதை படிக்கணும். இப்ப கவனிங்கோ, ஒருவர் வடக்கு திசையில சென்று வலது கை பக்கம் திரும்பினால் கிழக்கு திசை செல்வார். கிழக்கு திசையில சென்று வலது கை பக்கம் திரும்பினால் தெற்கு திசை செல்வார். தெற்கிலே சென்று வலது கை பக்கம் திரும்பினால் மேற்க செல்வார். மேற்கிலே சென்று வலது கை பக்கம் திரும்பினால் அவர் வடக்கே செல்வார். அப்ப எங்களுக்கு இப்ப தெரிந்து விட்டது, இப்படி பலம் சுழியாக திரும்புறதான் வலது கை பக்கம். அப்ப இப்படி போனால் அல்லது இப்படி போனால் அல்லது இப்படி போனால் அல்லது இப்படி போனால்தான் வலம் சுழி. அதாவது இப்படி வடக்க போய் இங்க போனா இது வலம் சுழி. அப்படி இல்லை கிழக்க போய் தெற்க போனா வலம் சுழி. அப்படி இல்லை தெற்க போய் மேற்க போனா வலம் சுழி. அப்படி இல்லை மேற்க போய் வடக்க போனா வலம் சுழி. அப்ப உங்களுக்கு வலம் சுழி என்பது விளங்கிவிட்டது. ஏன் இவர் இப்படி போகைக்குதான் இது வலம் சுழி, இப்படி வாரவருக்கு இந்த கைப்பக்கம் வலம் சுழி. அதாவது நீங்கள் உங்களோட கைகளை வைத்துத்தான் இதை அறிந்து கொள்வது இலகுவானது. அப்ப இடஞ்சுழி என்பது இதுக்கு எதிரானது. இடஞ்சுழி இப்ப இப்படி போனவர் இங்கால திரும்பினா இது இடஞ்சுழி. இப்படி போனவர் இங்கால திரும்பினா அது இடஞ்சுழி. இப்படி போறவர் இங்கால திரும்பினால் அது இடஞ்சுழி. இப்படி போனவர் இப்படி திரும்பினால் அது இடஞ்சுழி. நல்ல கவனத்துல கருத்துல கொள்ளுங்கோ. அப்ப இவற்றை அடிப்படையாக வைத்துத்தான் அரச பரீட்சை வினாக்கள் அமைகின்றன. இப்ப நான் அரச பரீட்சை வினாக்களை உங்களுக்கு விளக்கம் தரத்துக்கு முதல் இவை உங்களுக்கு புரிந்து விட்டதா விளங்கி விட்டதா என அறிந்து விட்டு வந்து விளக்கம் தருகின்றேன். நீங்க சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு விளங்காம இருந்தால் கையை கீழே காட்டுங்கோ, நான் திரும்ப விளங்கப்படுத்துறேன். விளங்கி இருந்தால் மேலே காட்டுங்கோ, அப்ப மேற்கொண்டு நான் கற்பிக்க கூடியதாக இருக்கும். உங்களோட கை விரல்களை காட்டுங்கோ பிள்ளைகள், உங்களோட முகத்தினரை காட்டுங்கோ. எல்லாரும் நான் பார்க்க வேண்டும். வெரி குட். எல்லா பிள்ளைகளுக்கும் புரிந்து விட்டது. வாழ்த்துக்கள் பிள்ளைகள். நீங்க சிறுவர்களாக இருந்தாலும் உண்மையிலே கல்வியின்பால் உள்ள ஆர்வம் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறீங்க ஒழிய இது டக்குனு புரிகிற விடயம் அல்ல. இது கொஞ்சம் கஷ்டமான விடயம். எல்லாமே படிப்பென்றால் கசப்பு தான், ஆனால் அது பிறகு இனிக்கும். படிக்க கொஞ்சம் கசப்பாத்தான் இருக்கும். ஏனென்றால் அதிலே ஒரு என்டர்டைன்மெண்ட், அதாவது ஒரு சுகங்களையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்காது. ஏதோ இந்த இறுக்கமான நிலையாக இருக்கும், ஆனால் அதால கிடைக்கிற பயன் திருப்திகரமாக இருக்கும். ஆனபடியால் உங்களை வாழ்த்தி கொண்டு நான் இனி அரச பரீட்சையில உள்ள வினாக்களை விளங்கப்படுத்துறேன். விளங்கப்படுத்தின பிறகு நீங்கள் அந்த கேள்விகளுக்கான விடை, நான் சொல்லித்தந்த கேள்விகளுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் நீங்கள் எனக்கு மீள தெரியப்படுத்துதல் வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்றால், இது உங்களுக்கு
உங்களை நீங்களாக முன்னேற்றுகின்ற வழியாக இருக்கும். இப்ப நாங்க அரசு பரீட்சையில முதலாவது 2017 இருந்து 2021 வரையும் பார்ப்போம். அப்ப அந்த 5 வருட பேப்பர்லாம் நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னென்று சொன்னால் கனே பேப்பர்ல பார்த்தால் காலங்கள் வீண் விரியமாகும். அப்ப நாங்க 2021 ஆண்டுல 14வது கேள்வியை முதல்ல பார்வையிடுவோம். நீங்களும் இப்ப அந்த கேள்வியை எடுத்துக்கொண்டால் சரி. வினாத்தாள் 1ல 14வது கேள்வி. அந்த கேள்வியை கவனிங்கோ. பாடசாலையிலிருந்து நாற்சந்தியை அடைந்த ஒருவர், இது ஒரு நாற்சந்தி. இந்த பாடசாலையில இருந்து அவர் இந்த நாற்சந்தியை அடைகின்றார். அப்ப அங்க பாடசாலை என்றது குறிக்கவில்லை, சொல்லப்படுகின்றது. பாடசாலையில இருந்து நாற்சந்தியை அடையும் ஒருவர், இங்க நகரம் இருக்கின்றது, இந்த பக்கம் வைத்தியசாலை இருக்கின்றது, இந்த பக்கம் போலீஸ் நிலையம் இருக்கின்றது. இது அரச பரீட்சையில கடந்த வருட அரச பரீட்சையில வந்த கேள்வி. பாடசாலையிலிருந்து நாற்சந்தியை நோக்கி வரும் ஒருவர் தனக்கு முன்னே இருந்த அறிவிப்பு பலகையை பார்க்கின்றால் அதுல முன்னால நகரம் இருக்கின்றது, வலது கை பக்கம் வைத்தியசாலை இருக்கின்றது, இடது கை பக்கம் போலீஸ் நிலையம் இருக்கின்றது. இடது கை பக்கம். இப்ப கேள்வி என்னென்றால், வைத்தியசாலையில் இருந்து வருகின்ற ஒருவருக்கு இது எவ்வாறு தெரியுமா? இந்த வைத்தியசாலையில இருந்து ஒருவர் வந்தால் அவருக்கு இந்த அதாவது அறிவிப்பு பலகை எவ்வாறு தெரியும்? அப்ப நாங்கள் அதுக்கு ஒரு கோடை போட்டு இந்த கரையில பார்ப்போம். இதை வைத்துக்கொண்டு பார்த்தா தான் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப இவர் வைத்தியசாலையில இருந்து வர்றார் இப்படி என்றால், அப்ப நாங்கள் இப்ப பார்க்க வேண்டியது நேராக ஆனபடியால் வைத்தியசாலையில இருந்து வர்றது நாங்கள் இப்படியாக பார்ப்போமா இருந்தார். சாரி, அதாவது வைத்தியசாலையில இருந்து வர்றத நாங்கள் இப்படியாக பார்ப்போமா இருந்தால் இதுதான் வைத்தியசாலை என்றால், இதுல வர்றதான் வைத்தியசாலை என்று பார்த்தால், வைத்தியசாலையிலிருந்து முன்னாலே தெரிவது போலீஸ் நிலையம். போலீஸ் நிலையம். வைத்தியசாலையிலிருந்து வரைக்க வலதுகை பக்கம் தெரிவது நகரம். அப்ப இது நகரம். இடதுகை பக்கம் தெரிவது பாடசாலை. இடதுகை பக்கம் பாடசாலை தான் இடதுகை பக்கம். இது வலதுகை பக்கம். அப்ப இடதுகை பக்கம் பாடசாலையாக இருக்கும். அப்ப இதே மாதிரியான விடை அந்த கேள்வியில முதலாவதாக இடம் பெற்றிருக்கின்றது. அப்ப பாருங்க, இதுக்கு 2 புள்ளி கிடைக்கும். அப்ப நாங்க இந்த வலமிடம் நகரங்கள் என்பதை இந்த வலமிடம் திரும்புகிறத நல்ல பரிச்சயம் பண்ணி இருத்தல் மிக முக்கியம். அதே தாள்ல இனி 22வது கேள்வியையும் பார்வையிடுவோம். அதாவது இந்த 2021 ஆண்டுல 22வது கேள்வியும் அதே திசைகளை அடிப்படையா இருக்கு. அப்ப அதுக்குன்னு 2 புள்ளி. அப்ப நாங்க அரச பரீட்சையை வெற்றி கொள்வதற்கு நாங்க கற்கிறத அரச பரீட்சைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த வருடங்கள்ல கேட்கப்பட்ட ஏன் இந்த வருடம் அடுத்த வருடம் கேட்கப்பட மாட்டார். அப்ப இவைகளை கேட்டுத்தான் உங்களுடைய அறிவை சோதிக்கிறார். அப்ப நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்ப 22வது கேள்வியை காட்டுறேன் பாருங்க. ஒரு ஏபி என குறித்து இந்த மாதிரியான ஒரு அடையாளம் தந்திருக்கு. இது ஏ, இது பி, இது சி. இதுல அம்பக்கோடு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இதுல முக்கியமா கருத வேண்டியது என்னென்றால், நாங்கள் நகர்ப்படங்கள்ல எல்லாம் எப்பவும் வடக்கு என்பதை மேலதான் கருத வேணும். சில பரிச்சத்தாள்ல வித்தியாசமா தந்திருக்கணும், அது உங்களை மடக்கிறதுக்காக. அப்ப நாங்க மிகுந்த கவனமாக இருத்தல் வேண்டும். அப்ப வடக்கு திசை என்பது மேலே என கருதி கொண்டு இதுல அப்ப சூரியன் இருக்கிறது இந்த திசையில என்று எங்களுக்கு தெரியும், கிழக்கு திசையில. காலையில் விளையாட்டு மைதானத்துக்கு சென்ற பகீரதன் ஏனும் இடத்திலிருந்து ஏனும் இடத்தை நோக்கி ஓடுகின்ற போது அவனது நிழல் அவனுக்கு பின்னால் விழுந்தது. அவன் இப்படி ஓடேக்கல, அவன் நிழல் அவனுக்கு பின்னால் விழுந்தது. அப்ப எங்களுக்கு இப்ப தெரிந்து விட்டது, இது கிழக்கு திசையிலே அவன் ஓடுகின்றான். அப்ப நகரப்பட ஒழுங்குக்கேற்ப இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன,
பகீரதன் பியிலிருந்து சீநோக்கி ஓடுகின்ற போது அவனது நிழல் விழுந்திருந்தது எந்த பக்கம் என்று அவனுக்கே எந்த பக்கம். அப்ப அவன் இப்படி ஓடுகின்ற போது நிழல் இங்கேதான் விழுந்திருக்கும். எங்களுக்கு தெரியும் இது வலது கை பக்கம், இது இடது கை பக்கம். அப்ப நிழல் விழுந்தது வலது கை பக்கம். அப்ப இதுக்கு 2.5 புள்ளி கிடைக்கும். இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது 2021ஆம் ஆண்டுல, அதாவது 2021 58வது கேள்வி. அது ஒரு சின்ன கேள்விதான். அதாவது சுற்றாடல் சார்ந்த கேள்வி 30 கேள்விகள்ல ஒரு கேள்வியாக 58வது கேள்வி இருக்கின்றது பாருங்கோ. அது என்னென்றால், திசை காட்டி கருவி எப்போதும் காட்டுகின்ற திசைகள் எவை? அதாவது திசை காட்டி கருவி என்பதுதான் நான் உங்களுக்கு இப்ப சொன்ன போல நடக்குது. அந்த திசை காட்டி கருவியில முட்கள் இடஞ்சுழியாக சுத்தம். திசை காட்டு கருவியில எப்பவும் அதனுடைய முட்கள் வடக்கு திசையையும் தெற்கு திசையையும் காட்டிக்கொண்டுதான் நிற்கும். இப்ப இது ஒரு திசை காட்டி கருவி என்று வைத்துக் கொள்ளுங்கோ. அதுல காட்டுகின்ற திசை காட்டுகின்ற முள்ளுகள் இப்படித்தான் இருக்கும். அதாவது வடக்கையும் தெற்கையும் காட்டிக்கொண்டுதான் இருக்கும். என்ன காரணம் என்றால், அதற்கு பூமிக்கும் அந்த திசை காட்டுற கருவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. திசை காட்டியில இருப்பது ஒரு காந்தம். அந்த காந்தம் மேல் ஒரு திசை வடக்கு, அடுத்த திசை கிழக்கு எனத்தான் காட்டும். இதை தற்செயலாக நாங்கள் திருப்புவோமாய் இருந்தால், இந்த திசை காட்டியை திருப்பினால் இந்த முள்ளெல்லாம் இடஞ்சுழியாத்தான் நகரும். மற்ற மணிக்கூட்டு முள்ளெல்லாம் வலஞ்சுழியா நகர்றது, அது இடஞ்சுழியாகத்தான் நகரும். உங்களுக்கு அதை நகர்த்தி காட்டுறேன் பாருங்க. இப்படி அந்த முள்ளு நிற்கிறது என்றால் அது இப்படித்தான் நகரும். அதான் இடஞ்சுழி என்ற கருத்து. இப்ப உங்களுக்கு திசை காட்டியில வடக்கு தெற்கை குறித்து நிற்கும் என்பதை கவனத்துல கொள்ளுங்கோ. நான் சிலவள இதுல விளங்கப்படுத்துற வேளையிலே ஒரு சில சொற்களை மாறி சொல்லக்கூடும், நீங்க புரிந்து கொண்டால் சரி. அதாவது வடக்கையும் தெற்கையும் தான் அந்த காந்த முனை காட்டுவது போல திசை காட்டியும் காட்டிக் கொண்டிருக்கும். உங்களுக்கு காந்தத்தை பற்றி தெரியும். அதற்கு வடமுனை தென்முனை என்று இருக்கின்றத. இன்னொரு காந்த துண்டை கொண்டு வந்தால் வடமுனைக்கு கிட்ட உத்த முனைகள் தள்ளும். அதே மாதிரி தெற்குக்கு பக்கத்துல தெற்கை கொண்டு வந்தால் அதுவும் தள்ளும். தெற்கு தள்ளும். ஆனா வடக்கையும் தெற்கையும் கொண்டு வந்தால் ஒன்று கவரும், இழுக்கும். அதே மாதிரி இது தெற்கையும் வடக்கையும் கவரும். ஒத்த முனைகள் தள்ளும், ஒவ்வாத முனைகள் கவரும் என்ற கருத்தை நீங்க மனதில் கொள்ளுங்க. இனி நாங்கள் 2020ஆம் ஆண்டு பரீட்சை தாளை பார்வையிடுவோம். 2020ஆம் ஆண்டு பரீட்சைத்தாள்ல 35வது கேள்வியை பார்வையிடுவோம். 35ம் 36ம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு பார்ட் 2விலையும் இருக்கின்றது. நாங்க 2020ல 35வது கேள்வியை முதல்ல பார்வையிடுவோம். எங்க 303 அந்த கேள்வி இருக்க அவசியமா? நீங்க இருக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு. சைக்கிள் பயணி ஒருவர் ஆரம்ப இடத்திலிருந்து பயணித்து ஆரம்பித்து அதே இடத்தை வந்தடைந்த விடம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய 35, 36 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. சைக்கிள் பயணி நான் விளங்கப்படுத்துறேன். என்னதுக்காக உன்னுடைய இப்ப கேட்ட நான் என்றால், நீ இப்ப அரச பரீட்சைத்தாள கையில வைத்திருக்கிற என்பதை மற்ற பிள்ளைகள் உணர வேண்டும். இதே மாதிரித்தான் எல்லாரும் அரச பரீட்சைத்தாள வைத்துக்கொண்டு நீங்க இந்த கேள்விகளை அணுகினால் உங்களுக்கு நிச்சயமாக சிறந்த பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு சினிமா படம் பார்க்கிற மாதிரி காட்சி பொருளாக பார்வையாளராக இருக்கக்கூடாது. ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும். நீங்களும் இதுல பங்கு பெற்றுவதாக இருந்தால்தான் இதுல நிறைந்த பயன் கிடைக்கும். இப்ப 35வது கேள்வி, சைக்கிள் பயணி மீண்டும் ஆரம்ப இடத்தை அடைவதற்கு வலதுபுறம் இடதுபுறம் திரும்பும் திசைகள் கேட்கப்படுகின்றது. இப்ப நான் சைக்கிள் பயணி ஆரம்பித்த பாதைகளையும் சென்றதையும் கீறி காட்டுவேன், கவனிங்கோ. இது அந்த அரச பரீட்சை தாள்ல
எங்களுக்கு தரப்பட்டதுல இருக்கின்றது. சரி, இப்ப இதை கவனிங்கோ. இதான் ஆரம்பிக்கிற இடம். இந்த ஆரம்ப இடம் என்று இங்க குறித்து காட்டப்பட்டுள்ளது. இதன்படி எங்களுக்கு தெரியும், வலது பக்கம் என்பது வலஞ்சுழியாக திரும்புவது. இது வலது, இது வலது, இது வலது, இது வலது, இது வலது. அப்ப இடஞ்சுழி ஆக ஒன்றே ஒன்றுதான். இதுதான் இடது. அதாவது இப்படி சென்று இப்படி திரும்பினா வலது பக்கம், இப்படி சென்று இப்படி திரும்பினா இடது, சாரி, இப்படி திரும்பினா இடது பக்கம் என்று நாங்கள் முதல் படித்திருக்கிறோம். அப்ப இதுல எத்தனை தடவை வலது பக்கம், எத்தனை தடவை இடது பக்கம் என்பதை நாங்கள் எழுதுதல் வேண்டும். முதல்ல வலது பக்கம் பார்த்தால் 1 2 3 4 5, இடது பக்கம் 1. அப்ப அதற்கு 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி இந்த நகரப்படத்தை கொண்டு அடுத்த கேள்வி 36வது கேள்வி. சைக்கிள் பயணி மீண்டும் ஆரம்ப இடத்தை அடைவதற்கும் போது பயணம் செய்துள்ள மொத்த தூரஞ்சாது. ஆரம்ப இடத்தை திரும்ப அடைகிறதுக்குள்ள அவர் பயணம் செய்த மொத்த தூரம் கேட்கப்படுகின்றது. இந்த வரைபடத்துல இந்த திசை 9 கிலோமீட்டர் என்று தரப்படுகிறது. அதாவது இதுல இருந்து இதுவரையிலான தூரம் 9 கிலோமீட்டர். அடுத்தது இதுல இருந்து இதுவரையிலான தூரம் 7 கிலோமீட்டர். அப்ப இது அகல பக்கம், அது நீள பக்கமாக நாங்கள் கருதணும். ஆனா மற்றதுகளுடைய அளவுகள் எங்களுக்கு தரவில்லை. அப்ப சுற்றி வருவதற்கு அவர் எவ்வளவு கிலோமீட்டர் சென்றார் என்றால் எங்களுக்கு இதுகள் எல்லாம் தெரிய வேண்டும். இது தெரியணும், இது தெரியணும், இது தெரியணும். அப்ப 3 இதையும் தெரியணும், 4 தெரியணும். 4 பக்கங்களோட தரவில்லை. ஆனா எங்களுக்கு ஊகிக்க தெரியும், இந்த 9 கிலோமீட்டருக்கு இதுகும் இதுகும் சமனாகும். இதுகும் இதுகும் இந்த 9க்கு சமனாகும். அப்ப 9 சக 9 கிலோமீட்டர் என்பது தெரிவிக்கப்பட்டது. இந்த 7 கிலோமீட்டருக்கு இதுகும் இதுகும் சமனாகின்றது. அப்ப 7 கிலோமீட்டரும் 2 தடவைகள் சுற்றி வருகின்ற போது, சுற்றளவு என்றால் ஒரு இடத்துல ஆரம்பித்து சுற்றி வர அளவு. அப்ப எங்களுக்கு இதுக்குள்ள எல்லாம் தெரியாது. ஆனா இதை ஒப்பிட்டு கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரிந்தது. அப்ப இதை கூட்டி பார்த்தால் 18 25 32 கிலோமீட்டர் என்பது விடையாக அமைகின்றது. இனி நாங்கள் அதே பரீட்சை தாள்ல 2020 வினாத்தாள் 2ல 37வது கேள்வி எடுங்கோ பிள்ளைகள். வினாத்தாள் 2ல 37வது கேள்வி. இது நீங்க முயற்சியாளராக மாறுவதற்கான ஒரு பயிற்சி. நீங்க பரீட்சைத்தாள பார்க்க வேணும், ஆசிரியர் சொல்றதை கேட்கணும். அப்ப நீங்க முயற்சி உடையவர்களாக இயற்கையாக மாறிவிடுவீர்கள். இப்படி செய்பவன் தான், இப்படி தேடுபவன் தான் நல்ல பலனை பெறுவான் பரீட்சைகள்ல. அப்ப நீங்க பரீட்சையை வெற்றி கொள்ளணும் என்று சொன்னால் உங்களோட அயராத முயற்சி முக்கியம். நீங்க நல்ல திறமையான பிள்ளைகள். உங்களை நான் ஓரளவுக்கும் அதாவது கவலைப்படவில்லை. காரணம் என்னென்றால் நீங்க நல்ல திறமைசாலிகளாக இருக்கிறீர்கள். அதை விட உங்களோட பெற்றோர் உங்களுக்கு சரியாக வழிகாட்டுகிறார்கள் என்பது நிச்சயமான உண்மை. இப்ப இதுல 37வது கேள்வியில இந்த உபகரணம் எதற்கு பயன்படுகின்றது? இந்த உபகரணம் பிள்ளைகள் இப்படி ஒரு இது இருக்கின்றது, இதுக்கு மேலே இன்னொன்று இருக்கின்றது. இதிலே ஒன்று சுயாதீனமாக சுற்றுகிற அம்பு இருக்கின்றது. இது எதற்கு பயன்படுகின்றது என்று கேட்கப்படுகின்றது. இது காற்றின் திசை காட்டி, அப்ப காற்று வீசும் திசையை அறிவது. இது உங்களுக்கு 37வது கேள்வி, 1 புள்ளிகளை தருகின்ற கேள்வி. இதே பேப்பர்ல இனி 47வது கேள்விக்கு வாங்கோ. அதுவும் திசைகளை கொண்ட மாகாணங்களை அடிப்படையாக கொண்ட கேள்வி. அந்த மாகாணங்கள் பற்றி பிரிதொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், உங்களை கற்பித்திருக்கிறேன். அப்ப 47வது கேள்வி. அதுல இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது என்று படித்திருக்கிறோம். அந்த மாகாணங்களை திசைகளை அடிப்படையாக வைத்து அறிய முடியும் என்றும் நான் அதுல சொல்லி தந்திருக்கிறேன். இதுல கேட்கப்படுற கேள்வி என்னென்றால்,
அதாவது 47வது கேள்வி, வடக்கு வடக்கு வடமேற்கு வடமேற்கு சப்ரகமுவா என்பன இலங்கையின் என்று கேட்கப்படுது 3 மாகாணங்கள். இந்த சப்ரகமோ என்ற வழியாத்தான் எங்களுக்கு டக்கண்டு இது திசைகளா தெரியுது. இந்த சப்ரகமோ உவா என்பது மாகாணங்கள் என்ற வழியால் நாங்கள் அதை உடனடியாக மாகாணங்கள் என்ற விடியை தருவோம். சப்ரகமோ மாகாணம் என்பது ரத்தினபுரி கேகாலை மாவட்டங்களை குறிக்கின்றது. அது என்ன காரணம் என்றால், முற்காலத்துல ஆதி காலத்திலே எங்கட ஆங்கிலேயர் வருவதற்கு முற்பட்ட காலங்களில் எல்லாம் இலங்கையில மனிதன் வாழ்ந்த முதல் பகுதி சப்ரகமோ பகுதி. அங்க சப்ரகமோ என்கின்ற வேடுவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கூறுகின்றது. நாங்கள் இனி அடுத்த கேள்விக்கு செல்வோம். இதே தாள்ல 51வது கேள்வி. இப்ப 47 பார்த்த நாங்கள் 51வது கேள்வியும், காட்டில் உலாவும் போது திசை காட்டியை எடுத்துச் செல்லுதலின் முக்கியத்துவம் என்ன? செல்ல வேண்டிய திசையை அறிவதற்கு. அதாவது திசை காட்டியை அறிந்து எடுத்து செல்வது. அது காற்றின் திசை காட்டி அது வேறு, அது காற்று வீசுற திசை அறிஞ்சிடறதுக்கு. இதுல திசை காட்டி எடுத்து செல்வதன் காரணம் செல்லுகின்ற திசையை அறிவதற்கு. ஏனென்றால் நடுக்காட்டுக்கு போய்த்தால் ஒரு பக்கம் தெரியாது. அப்ப நாங்க திசைகளை அறிய வேணுமாக இருந்தால் அங்க எங்களுக்கு திசை காட்டி தான் பயன்படும். ஒன்றில் சூரியன் இருந்தால், காலையா இருந்தால் கிழக்கு திசையில சூரியன் இருக்கும், அதை கொன்று மற்ற வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்பதை அறியலாம். அல்லாவிட்டால் சூரியனும் இல்லாத வேளையாக இருந்தால் எங்களுக்கு காற்றின் திசை காட்டி தான் உதவி செய்யும். இனி நாங்கள் 2019ஆம் ஆண்டு பரீட்சைத்தாள் கேள்விகளை பார்ப்போம். பாருங்க, ஒவ்வொரு வருஷம் இந்த திசைகள் வலம் இடம் என்பதை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் கேட்கப்படுகின்றது. வினாத்தாள் 1ல 35வது கேள்விக்கு வாங்கும். அதாவது 2019ஆம் ஆண்டு 35வது கேள்வி. இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்க நானும் பக்கங்களை பிரட்டி கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது 35வது கேள்வி, பிள்ளைகள், ஒரு சமதள நிலத்தில், ஒரு சமமான நிலத்தில நிமலன் விமலனுக்கு 20 மீட்டர் கிழக்கே நிற்கின்றான். அதாவது நிமலன் இங்க நிற்கிறது, நிமலன் விமலனுக்கு 20 மீட்டர் கிழக்கே நிற்கின்றான். 20 மீட்டர் கிழக்கே. நிமலனை நோக்கி விமலன் செல்லத் தொடங்கும் கணத்தில், செல்லத் தொடங்குகின்றான் விமலன். நிமலனை நோக்கி செல்லத் தொடங்கும் கணத்தில் நிமலன் விமலனின் கதியின் 2 மடங்கு வேகத்தில், 2 மடங்கு வேகத்தில கிழக்கு திசை நோக்கி செல்கின்றான். தான் கிழக்கு திசை. விமலன் 10 மீட்டர் சென்ற போது, அரவாசி தூரம் 10 மீட்டர் சென்றால் இவன் நிச்சயமாக இந்த இடத்துல இருந்து 20 மீட்டர் சென்றான், 2 மடங்கு. இப்ப கேள்வி என்ன? இப்பொழுது நிமலனுக்கும் விமலனுக்கும் இடையில், இதுல இப்ப விமலன் நிற்கின்றான், இங்க நிமலன் நிற்கின்றான், 2 பேருக்கும் இடையிலான தூரம் யாது என்றால் இந்த 20 மீட்டர், இதுல 10 மீட்டர், 2ஐயும் சேர்த்து நாங்கள் 30 மீட்டர் என விடையளித்தல் வேணும். இனி நாங்கள் இதே தாள்ல 39வது 40வது இறுதி வினாக்கள், வினாத்தாள் 1 இறுதி வினாக்களும் திசைகளையும் வலது இடது பக்கம் திரும்புவதையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. அதை பார்வையிடுவோம். நல்ல பிள்ளைகள், இந்த திசைகளை பக்கங்கள் இந்த இதுகளையெல்லாம் நான் நகர்படுத்த அதில் உங்களுக்கு கீறி காட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும். மேலோட்டமாக கீறுகிறன், கவனிங்கோ. இப்படியாக அது இருக்குது. இதில் ஒரு சதுரமாகவே நான் அதுகளை போட்டுக்கொண்டு போயிட்டா இலகுவாக முடிந்திடும். இதில் ஒரு சதுரம், இங்கு ஒன்று, இங்கு ஒன்று, இங்கு ஒன்று, மற்ற இதில் ஒரு மைதானமாக இப்படி இருக்குது. சரி, இந்த அளவும் மற்ற இது பிரதான கதவு என்பது இருக்கின்றது. சரி, இப்ப நான் அந்த நகர்படத்துல குறித்த இடங்களுக்கு பெயர்களை எழுதுறேன். இது பிரதான கதவு.
இது பிரதான கதவு, இது விளையாட்டு மைதானம், இது பிரதான மண்டபம், இது அலுவலகம், இது உணவகம், உணவகம் கேன்டீன், இது நூலகம், இது ஒரு பாடசாலை நிலத்தின் பரும்படி கிடைப்படம். இதை சொல்றது கிடைப்படம் என்று. அப்ப அங்க அம்புல காட்டி இருக்கு, இந்த பக்கம் வடக்கு இருப்பது கிடைப்படம் தரப்பட்டுள்ளது. இதனை கொண்டு விடையளிக்க மேற்குறித்த கிடைப்படத்துக்கு ஏற்ப சரியான கூற்றை தெரிவு செய்க. இதுல உள்ள இரண்டாவது கூற்றை பாருங்கோ. இந்த அலுவலகத்திற்கு தெற்கே பிரதான மண்டபமும், தெற்கே பிரதான மண்டபம், கீழே என்றால் தெற்கு திசை, ஏனென்றா இங்க வடக்கு திசை காட்டப்பட்டிருக்கிறது. தெற்கே பிரதான மண்டபமும், பிரதான மண்டபத்துக்கு கிழக்கே நூலகமும் அமைந்திருக்கின்றது. அலுவலகத்துக்கு அல்ல, பிரதான மண்டபத்துக்கு கிழக்கே நூலகமும் அமைந்திருக்கின்றது என்ற இரண்டாவது விடை பொருத்தமானது. நல்லா கவனிங்கோ. இதுக்கு 2.5 மார்க்ஸ் இருக்கு ஒரு கேள்விக்கு. அப்ப 2 கேள்விக்கும் 5 மார்க்ஸ். முதல் ஒரு கேள்வி பார்த்த நாங்கள், அப்ப 6 மார்க்ஸ் இந்த திசைகளை அடிப்படையாக வைத்து கிடைக்கும். அப்ப இலகுவாக இது எடுக்கலாம். அடுத்த கேள்வி 40வது கேள்வி. இங்குள்ள பிரதான மண்டபத்தில் இருந்து நூலகத்துக்கு செல்லுகின்ற போது, பிரதான மண்டபத்திலே இருந்து நூலகத்துக்கு செல்லுகின்ற போது ஒருவர் தனது வலதுகை பக்கம், இதான் வலதுகை பக்கம், இது அடுத்த இடதுகை பக்கம், அவர் இப்படி போறார். அப்ப வலதுகை பக்கம் காணுவது எது என்றால் விளையாட்டு மைதானம் என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்ததாக இதில் 40வது கேள்வியில இன்னும் ஒன்று இருக்கிறது. 26வது கேள்வி, அது அடுத்த பரீட்சைத்தாளாகும். பார்ப்போம். இது பார்ட் 2ல 26வது கேள்வி, அது 2018ஆம் ஆண்டு. இது நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்கு செல்வோம். பார்ட் 2ல 26வது கேள்வி இல்லை, இதே தாள்ல தான் 2019 தான் 26வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இது 2019ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாள்ல வினாத்தாள் தந்திலே 26வது கேள்வியை ஒரு பார்வை இருக்கும். 26வது கேள்வி என்னென்றால், மயூரன் ஓர் இடத்தில் இருந்து வடக்கு திசை நோக்கி 5 மீட்டர் சென்று இடதுகை பக்கம் திரும்பி 5 மீட்டர் சென்று மேலும் 5 மீட்டர் அவ்விடத்திலிருந்து தெற்கு திசையில் 5 மீட்டர் சென்றானின் அவன் இப்போது பயணத்தை ஆரம்பித்த இடத்தில் எந்த திசையில் இருக்கின்றான்? அப்ப பாருங்க, ஒரு இடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். மயூரன் முதலில் என்ன செய்கிறான்? வடக்கு திசையில 5 மீட்டர் செல்கின்றான். இனி இடதுகை பக்கம் திரும்பி, அப்ப இந்த கை பக்கம் திரும்பி 5 மீட்டர் செல்கின்றான். சமனான தூரம் என கருதுங்கோ. பிறகு அவன் அங்கே இருந்து திரும்பி தெற்கு திசையில 5 மீட்டர் செல்கின்றான். இப்ப கேள்வி என்ன? அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் இப்ப உள்ளான்? இப்ப எங்களுக்கு திசைகள் பற்றிய அறிவு இருக்கின்றபடியால், அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, அவன் முதல் வடக்கு திசையில 5 மீட்டர் போனான். பிறகு மேற்கு திசையில இடதுகை பக்கம் திரும்பினா மேற்கு திசையில 5 மீட்டர் சென்றான். பிறகு அவன் திரும்பவும் திரும்ப தெற்கில போறன்னு சொல்லி இருக்கு. இதுலதான் இடதுகை என்று சொல்லி, தெற்கில சென்றால் இங்க வந்து விட்டான். இப்ப அவன் ஆரம்ப இடத்தில இருந்து பார்த்தால் அவன் நிற்கிற திசை மேற்கு திசை என்பது விடை ஆகின்றது. இனி நாங்கள் 2018ஆம் ஆண்டு பரீட்சை தாளுக்கு செல்வோம். 2018ஆம் ஆண்டுல வினாத்தாள் 1ல 31, 32 பார்வை இருங்கோ பிள்ளைகள். 31, 32வது கேள்விகளை பார்வையிடுங்கோ. அதுவும் ஒரு பாடசாலை கிடைப்படம், அதை வைத்து கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க அந்த கேள்விகளை பார்ப்போம். இப்ப உங்களுக்கு சிரமமாக இருக்காது என்று எதிர்பார்க்கிறேன். நான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தின பிறகு உங்களிடம் வாரது இலகுவாக இருக்கும். வந்து உங்களுக்கு புரியலைன்றா நீங்க தாராளமா சொல்லுங்கோ, நான் திரும்ப விளங்கப்படுத்துவேன்.
ஆனா புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியம் என்னென்றால் உங்களுடைய ஆர்வம் சரியா இருந்தால் உங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாம நீங்க ஆர்வம் இல்லாம இருந்தா யாருக்குமே புரியாது. இந்த பாடசாலை கிடைப்படத்தை நான் இப்ப வரைந்து காட்டுறேன், அவதானிங்கோ. இப்ப அதுல தரப்பட்டதன் படி இதுதான் பிரதான கதவு. பிரதான கதவு இந்த வழியில போய் இங்க போனால் இது நூலகம், இது அலுவலகம், இது வகுப்பறை. பாருங்க, இது முதல் வருடம் வந்தது. இதுக்கு பிறகு வந்தது. அப்ப இதே இந்த பிள்ளை ஒரு பிள்ளை பயிற்சி செய்திருந்தால் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இலகுவாக விடையளிக்கலாம். ஒரு மாணவன் காலையில் அதுல இங்கதான் இந்த திசைகள் மேலே வடக்கு என குறிக்காம இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்ப இதுல ஏதோ இந்த பிள்ளைகளை மடக்கிற ஐடியா இருக்குது. ஒரு மாணவன் காலையில் பிரதான கதவினூடாக பாடசாலைக்கு நுழையும் போதும், இதான் பாடசாலை பிரதான கதவால அவன் நுழைந்து வருகின்றான். நுழைகிற போது அவனுடைய வலதுகை பக்கத்தில் சூரியன் உதித்து கொண்டிருந்தது. அப்ப இந்த பிள்ளை இங்க இருந்து வரையக்கல, இதுதான் அந்த பிள்ளையின் வலது கை, இங்கேதான் சூரியன் உதிக்கின்றது என்ற ஒன்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது. இது கிழக்கு திசை. அப்ப நாங்க இப்ப ஒரு வரைபடத்தகினால் இது கிழக்கு திசையா இருந்தால் இது வடக்கு திசை, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு என மாறி அமைகின்றது. இப்படி ஏன் கேட்கிறார்கள்? பிள்ளைகளை மடக்கிறதுக்கு, திறமைசாலியில அதி திறமைசாலிய தெரிவு செய்வதற்கு. சரி, என் கேள்வி போதும். அவனுடைய வலதுகை பக்கத்தில் சூரியனுக்கு அதற்கேற்ப நூலகம் வகுப்புக்கு எத்திசையில் இருக்கின்றது. இதுதான் நூலகம். இது வகுப்புக்கு என்ன திசையில் இருக்கின்றால் நாங்கள் டக்கண்டு வடக்கு என்று நினைப்போம். அல்ல, இங்க பாருங்க, இது என்ன திசை? இது மேற்கு என்பது விடையாக அமைக்கும். அதே மாதிரி அடுத்த கேள்வி, ஒரு மாணவன் வலதுகை பக்கம் தனது வலதுகை பக்கம் செல்லும் போது இடப்பக்கத்துக்கும் வலப்பக்கத்துக்கும் தனது வகுப்புக்கு செல்லும் போது இடப்பக்கத்துக்கும் வலப்பக்கத்துக்கும் திரும்ப தடவைகளின் எண்ணிக்கை யாது? அப்ப நாங்க இதுல திரும்புறதுகளே எண்ணி பார்ப்போம். இது அவன் பிரதான கதவினூடாக அவன் வகுப்பறைக்கு போகல திரும்புகிற பக்கங்கள், இதான் வகுப்பறை. அப்ப இது எங்களுக்கு தெரியுது. அதாவது வலது கை பக்கம் திரும்புறான், இது இடது கை பக்கம், இது இடது கை பக்கம். அப்ப எங்களுக்கு இப்ப அவன் வகுப்பறை போறதுக்குள்ள இன்னும் ஒரு கோடி இருக்கின்றது பிள்ளைகள், நான் தவற வச்சுட்டேன். இதுல இந்த தோடு இப்படி வந்து இப்படித்தான் வகுப்பறை இருக்கு. சரி சரி. அப்ப இது வலது கை பக்கம், இது இடது, இது இடது, இதுலயும் வலதுல திரும்ப இங்க இடத்துல திரும்பித்தான் அவன் வகுப்பறை போகின்றான். இப்ப இந்த கேள்வியின்படி அவன் வலது பக்கம் திரும்புவது எத்தனை, இடது பக்கம் திரும்புவது எத்தனை என்று கேட்கப்படுது. இடது பக்கத்துக்கு 3 தடவை திரும்புறான். இங்க பாருங்க, 1 2 3. வலது பக்கத்துக்கு 2 தடவைகள் திரும்புகின்றார். இது இதுகம் இதுகம். அப்ப இதற்கான விடைகள் உங்களுக்கு தெரிந்துவிட்டது. இனி 2017ஆம் ஆண்டு வினாத்தாள் 1 29வது கேள்விக்கு பாருங்க. அதாவது 2017 29வது கேள்வி வினாத்தாள் 1. அந்த கேள்வி, ஒரு குறித்த விளையாட்டு நகரத்தில் விளையாட்டு மைதானத்துக்கு வடக்கே பாடசாலை உள்ளது. அப்ப நான் இதை அழித்து போட்டுத்தான் உங்களை விளக்கம் தருகின்றேன். அதாவது 2017ஆம் ஆண்டுல வினாத்தாள் 1 உள்ள கேள்வி, அதாவது 29வது கேள்வி. எல்லா பிள்ளைகளும் அந்த பக்கங்களை எடுத்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு இலகுவாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு குறித்த நகரத்தில் விளையாட்டு மைதானத்துக்கு வடக்கே, இதுதான் விளையாட்டு மைதானம் என்று வையுங்கோ, வடக்கே பாடசாலை உள்ளது. விளையாட்டு மைதானத்துக்கு தெற்கே நூலகம் உள்ளது. இது நூலகம். அப்ப இதன்படி இது விளையாட்டு மைதானத்துக்கு வடக்கே பாடசாலை இருக்கின்றது, பிறகு தெற்கே நூலகம் இருக்கின்றது. இதன்படி இதுல உள்ள விடைகள்ல 3வது விடை
பாடசாலைக்கு தெற்கே நூலகம் இருக்கின்றது என்ற கூற்றுத்தான் சரியானது. மற்ற 2 கூற்றுக்களும் தவறானது. அப்ப அந்த விடையை நீங்க அணுகுதல் வேண்டும். இன்னும் அதே பேப்பர்ல 2017 பார்ட் 2 28வது கேள்வியை பார்வையிடுவோம். 28வது கேள்வி அதுவும் ஒரு படத்தை தந்துதான் கேட்கப்படுகின்றது. அப்ப நான் இதை அழித்துட்டு கேள்வி விளங்கப்படுத்துறேன், கவனிங்க. இதுல குமுதா குறித்த ஒரு இடத்தில் இருந்து அந்த படத்தை கேட்கிறேன். 100 மீட்டர். சரி, இது ஆரம்ப இடம் என்று சொல்லப்படுது. இது முதலாவது திரும்பல். இது தற்போது நிற்கின்ற இடம். இந்த இடத்துல தற்போது நிற்கப்படுகின்றது. இது 100 மீட்டர் என்று சொல்லப்படுகின்றது. இது 100 மீட்டர் என்று தரப்பட்டுள்ளது வரைபடத்துல. குமுதா குறித்த ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து பயணத்தை ஆரம்பித்து 100 மீட்டர் கிழக்கு திசையில சென்றால் அதன் பின்னர் அவர்களிடத்திலிருந்து உருவில் காட்டப்பட்ட வலதுகை பக்கமாக திரும்பி தெற்கு திசையில் வலதுகை பக்கம் திரும்பினால் தெற்கில சென்று 100 மீட்டர் சென்றாள். முதலாவது கேள்வி, அவள் குமுதா ஆரம்ப இடத்திலிருந்து தற்போது எத்திசையில் இருக்கின்றாள். அதாவது தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் என்றபடியால் அது தென்கிழக்கு. அப்படி இல்லை நாங்க உபதிசையாக சொல்வதென்றால் அக்கினி மூலை ஈசான, இப்படித்தானே நாங்கள் உபதிசை படித்த நாங்கள். ஈசான மூலை அக்கினி மூலை அல்லது தென்கிழக்கு அல்லது அக்கினி மூலை என விடையளிக்கலாம். அடுத்த கேள்வி, அவள் மீண்டும் ஆரம்ப இடத்தை சென்றடைவதற்கு, அவள் இதில் இருந்தவள் திரும்ப இந்த இடத்தை சென்றடைவதற்கு இன்னும் எத்தனை தடவைகள் வலதுகை பக்கமாக 100 மீட்டர் வீதம் முன்னோக்கி செல்ல வேண்டும்? இதுல நல்ல கவனமா பாருங்கோ. பின்னோக்கி செல்ல சொல்ல இல்ல, பின்னோக்கி செல்றா இப்படி போறது, முன்னோக்கி சொல்றா இப்படித்தான் போறது. அப்ப முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற தகவலை நாங்க கவனிப்போம். அப்ப முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் இப்படி வந்து, நல்லா கவனிங்கோ, இப்படியாக வந்து இப்படி செல்லுதல் வேணும் என்றதை நீங்க கவனினா சரி. அப்ப இரு தடவைகள் என்று எழுதினால் விடை பொருத்தமாக இருக்கின்றது. நல்ல அன்பு குழந்தைகளே, இப்ப உங்களுக்கு நான் கற்பித்த விடயங்கள், அதாவது 5 வருட பேப்பர்லையும் இருந்த கிட்டத்தட்ட 10 கேள்விகள் உங்களுக்கு விளங்கப்படுத்திவிட்டேன். நீங்க 4 ஆந்தர குழந்தைகள், சிலர் 3 ஆந்தர குழந்தைகளும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது என்று எதிர்பார்க்கிறேன். அதுக்கேற்ற முறையில நான் இலகுவாக கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தால் கையை கீழே காட்டுங்கோ, அதை நான் கிளியர் பண்றேன். யாருக்காவது இருந்தா காட்டுங்கோ, பிள்ளைகள் விடுறதுக்கும் டவுட் இல்லையா? இந்தா அடிய 303 நீயாவது எதுவும் கையை கீழே காட்ட மாட்டியா? 433 நீ கையே காட்ட மாட்டியா? நீ லேட்டா வருவாயாக்கும். என்ன உனக்கு சந்தேகம் எதுவும் இருக்கா? கையை காட்டு. 433 அவருக்கு காதே கேட்கவில்லை. அப்ப நான் அவரை ஒன்றும் செய்ய இயலாது. பிள்ளைகள் ஆசிரியரோடு ஒத்துழைத்தாத்தான் பிள்ளைகளை திறம்பட கற்பிக்க முடியும். சேர் சொன்ன உடனே நடவடிக்கையில இறங்கணும். அப்படி இருந்தால்தான் பிள்ளைகள் முன்னேற்றம் கிடைக்கும். சரி பிள்ளைகள், உங்களுடைய நேரங்கள் சரியாகிவிட்டது. ஆகவே நான் உங்களுடைய வகுப்பை இத்தோட நிறைவு செய்கின்றேன். நன்றி.